ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப எங்க இருக்கோம்னா பொற்றிப்புதூர்ல வாரம் நடக்கக்கூடிய காய்கறி சந்தையில இருக்கோம். வாங்க சுத்தி பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டல்புதூர்ல வாரம் நடக்கக்கூடிய காய்கறி சந்தையில தான் இருக்கேன். வாரம் திங்கக்கிழமை ஈவினிங் வந்து ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 10-11 மணி வரைக்கும் வந்து இந்த காய்கறி சந்தை இருக்கும். இப்போ இந்த காய்கறி சந்தை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஸோ இதுல வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கசப்பான உண்மையும் இந்த மார்க்கெட் மூலமா இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் வந்து நான் போக சொல்றேன். இப்போ இந்த மழை விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த மார்க்கெட்டை சுத்தி பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். இது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கசப்பான உண்மை அப்படிங்கறது வந்து நான் போக சொல்றேன். இப்போ வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து லைட்டா வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து காய்கறி கடை தான். வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து மார்க்கெட்ல வாங்குறதுக்கும் இங்க வாங்குறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரேட் டிஃபரெண்ட் இருக்கும். பட் குவாலிட்டி அப்படின்றது வந்து நான் அப்புறமா சொல்றேன். வாங்க. இந்த காய்கறிகளே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிலோ கணக்குல வாங்குறத விட எல்லாருமே வந்து வாங்குற மாதிரி வந்து அந்த கூறு போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் என்ன ரேட்னு? இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 10 ரூபாய். பச்சை மிளகா இருக்கட்டும், கேரட்டா இருக்கட்டும், அப்புறம் பீன்ஸ், அவரை, சவுசவு, புடலங்காய், வெண்டைக்காய் எல்லாமே வந்து கூறு போட்டு வச்சிருக்காங்க. இங்க வந்து இப்போ கூறு போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா? இது வந்து வேற காய்கறி கடை வச்சிருக்கீங்களா இல்ல இங்க வந்து சந்தை? எல்லா சந்தையும் போகணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தை. இன்னைக்கு திங்கக்கிழமை இருக்குன்னா வேற நாளைக்கு வந்து வேற செங்கோட்டை நாளைக்கு செய்யணும். சரி, வேறக்கிழமை கைத்தாரி, வெள்ளிக்கிழமை முன்னீர்பள்ளம். ஏதாவது ஒரு நாள் லீவ் இருக்குன்னா சரி. ஓகே, நன்றி. இவங்க வந்து எப்படின்னா டெய்லி வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து அவங்களுக்கு சந்தை வந்து கிடைச்சிரும். இன்னைக்கு திங்கக்கிழமை இங்க வந்திருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல வந்து நாளைக்கு வந்து எந்த ஊர் சொன்னாரு? சங்கரன் கோயில் நினைக்கிறேன். செங்கோட்டை போயிருவாரு. அப்படியே வந்து ஒரு நாள் ஒரு ஊர் போறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கூடு தான் போட்டு வச்சிருக்காங்க. இது இந்த கூடு எல்லாம் போட்டு வைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் என்ன ரேட்டு விற்கிறீங்க? 10 ரூபாய்க்கு. 10 ரூபா. உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் மட்டும் 20 ரூபா. கத்திரிக்காய் மட்டும் 20 ரூபா. மார்க்கெட் வியாபாரம் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல கடை எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்ல, மார்க்கெட் வியாபாரம் மட்டும். இன்னைக்கு இங்க வந்துட்டீங்க, நாளைக்கு கள்ளக்குறிச்சி. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியா இருக்கும் அப்படிங்களா? வியாபாரம் எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்லையா? இங்க எப்படிங்க? சுமாரா தான் இருக்கு. இங்க மட்டும் தான் சுமாரா இருக்கா? எல்லா இடமுமே இப்படிதான் இருக்கு? சந்தைக்கு போறது வந்து எத்தனை மணிக்கு? காலையில ஈவினிங் வருவீங்க? சாயங்காலம் 5 மணிக்கு தான். 5 மணிக்கு வந்துட்டு இப்போ நைட் எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? 10 மணி வரை இருப்போம். 10 மணி வரைக்கும் இருப்பீங்க. சரி, ரைட். சரிண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கூடு போட்டு வைக்கிறது வந்து 10 ரூபா. அந்த கத்திரிக்காய் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 20 ரூபா. இது வந்து எப்படின்னா வாடகை ஒரு கடைக்கு 200 இல்ல 200 250 இல்ல பிக்சடா இருக்குமா? மாறிக்கிட்டே இருக்குமா? பிக்சடு 200 ரூபா இல்ல 250 ரூபா. உங்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? 200 ரூபா. பெரிய கடைனா அதுக்கேற்ற மாதிரி இந்த கடைக்கு சரிண்ணா, ரைட். ஓகே. வந்து பாத்தீங்கன்னா மழையிலையும் கூட இவ்வளவு கூட்டம் இருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம். இதுல வந்து ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கு. மைனஸ் யாருக்குன்றத சொல்றேன். பிளஸ் அப்படின்றது வந்து நம்ம மக்களுக்கு தான் வந்து ரொம்பவே பிளஸ். ஆனா அதுல ஒரு மைனஸ் இருக்கு, அதையும் நான் வந்து சொல்றேன். வெளியே வந்து கடைகள்ல போயிட்டு வாங்குறதுக்கு இங்க வந்து வீக்லி ஒன்ஸ். இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையான எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா மொத்தமா வாங்கிட்டு போயிட்டு இப்ப எல்லார் வீட்லயுமே வந்து ஃப்ரிட்ஜ் அப்படின்றது இருக்கு. அப்படிங்கறதுனால எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடறாங்க. அந்த வாரம் ஃபுல்லாவே வந்து அவங்களுக்கு வெளியே வர வேண்டிய அவசியம் இல்ல. காய்கறிக்காக வீக்லி ஒன்ஸ் எப்படியும் வந்து மட்டன் ஆர் சிக்கன் வந்து நான்வெஜ் எடுப்பாங்க. அந்த இது வந்து சண்டே அப்படின்றதுனால இது வந்து சனிக்கிழமை வரைக்கும் இது வந்து ஓடிடும். ஏன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால எல்லா காய்கறியும் ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஆனா மைனஸ் ஒன்னு இருக்கு, அதை சொல்றேன். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாமே வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்நாக்ஸும் வந்து சாப்பிட்டு போவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பானிபூரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலிஃபிளவர், அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இதெல்லாமே வந்து இங்க கிடைக்குது. வீட்லயே இருந்துட்டு வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டைம் பாஸ் மாதிரி ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டு இங்க எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு இதை வந்து ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டு நல்ல ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். உங்களுக்கு எந்த ஊர்னா? சங்கர்லிங்கபுரம். எங்க? சங்கர்லிங்கபுரம். எது பக்கத்துல வருது? காவூர் கிழக்கா. இது வந்து எப்படின்னா இங்க வந்து எப்படி வார சந்தை தெரியும் உங்களுக்கு? வந்து ரேட் வைஸா கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா?
எப்படி இருக்கு? ரேட்டு சொல்லணும்னா ரொம்பலாம் கம்மின்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது, நார்மலா தான் இருக்கு. நார்மலா தான் இருக்கு. சரி, நீங்க வந்து எப்படி மொத்தமா வாங்கிடுவீங்களா ஒரு வாரத்துக்கு, இல்ல இன்னைக்கு நாளைக்கு மட்டும் வாங்குறீங்களா? ஒரு வாரத்துக்கு கணக்கு பண்ணி வாங்கி ஒரு வாரத்துக்கு கணக்கு பண்ணி மொத்தமா வாங்கிடுறேன். சரிண்ணா, ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னதுதான், இப்போ எல்லார்கிட்டயுமே வந்து ஃப்ரிட்ஜ் அப்படின்றது வந்ததுனால இந்த மாதிரி ஒரு காய்கறி மார்க்கெட்ல வந்து மொத்தமா எடுத்துட்டு போயிடுறாங்களா, வாரம் ஃபுல்லா வச்சுட்டு அப்புறம் வீக்லி ஒன்ஸ் எப்படியும் வந்து நான்வெஜ், அதுக்கு வந்து ஒரு நாள் அந்த மல்லியில கருவேப்பிலை புதினா மட்டும் தான் வந்து வெளியே வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அப்படிதான் எல்லாமே வந்து ஒரு கட்டை போய் தான் கொண்டு வந்து பை நிறைய வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு நல்ல விஷயம். ஆனா இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்றத அப்படி சொல்றேன். எப்படின்னா இன்னைக்கு வந்து இங்க வந்திருக்கீங்க இல்லையா, இன்னைக்கு வந்துட்டீங்க, நாளைக்கு எங்கேயாவது வேற எங்கேயும் போவீங்களா, இல்ல உங்களுக்கு வேற எதுவும் கடை வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு வியாபாரம், நாளை சரி. அது போவோம், பிறகு சந்தை சந்தையா போவோம், சனிக்கிழமை போவோம். ஆனா பெர்மனண்டா கடை கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி. எடுப்பு கடை தான். இது எப்படின்னா வாடகையா உங்களுக்கு எப்படி, எவ்வளோண்ணா வாடகை? 250 ரூபா. நைட்டு வந்து வாங்கிட்டு போயிருவாங்களா, இல்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உள்ளே வரணுமா? வந்து கலெக்ஷன் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ண பிறகு வியாபாரம் பண்ணணும். சரிண்ணா, ஓகே, நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நான் அந்த ஸ்நாக்ஸ் சொன்னேன்ல, அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, காலிஃபிளவர், பானிபூரி, மசால் பூரி, இதெல்லாம் தவிர வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட் 20 ரூபாய்க்கு வந்து முறுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து இங்க கிடைக்குது. ஸோ ஸ்நாக்ஸும் வந்து வீட்டுக்கும் கூட வாங்கிட்டு போயிடலாம். மொத்தத்திலேயே வீட்டை விட்டு ஒரு நாள் வந்தா போதும். அதுக்கப்புறம் சண்டே வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்க்காக சிக்கன் மட்டன் வாங்குறதுக்காக வெளியே வர போறீங்க, அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து பிளஸ் இந்த மார்க்கெட்ல. சில சந்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கருவாடு இருக்கு, நான் பார்த்தேன். சிக்கன் மட்டன் மட்டும் தான் வந்து வெளியே போறாங்க. அதுவும் இப்போ வந்து அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, மத்த மார்க்கெட்ல வந்து சிக்கன் மட்டன் கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ரைட், ஓகே. இப்போ மார்க்கெட்டை முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே வீட்டுக்கு போலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து மைனஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுவும் ரொம்ப கசப்பான ஒரு உண்மையும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை நான் அப்புறமா வீட்டுல போயிட்டு சொல்றேன். ஏன்னா இங்க ஒரு சிச்சுவேஷனுக்கு இங்க வச்சு என்னால சொல்ல முடியாது, அப்படிங்கறனால வீட்டுல போய் சொல்றேன். நல்லா இருக்கா மார்க்கெட்டு? பொட்டல்புதூர்ல வாரம் திங்கட்கிழமை ஈவினிங் வந்து ஒரு 7 மணில இருந்து மாம்பழம் 7 மணில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10:30 11 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி சந்தைக்கு மட்டும் தான் வியாபாரமா, இல்ல கடை எதுவும் வச்சிருக்கீங்களா? லைன் வியாபாரம் மட்டும். இது முடிஞ்சிட்டுனா நாளைக்கு பகல்ல வந்து எங்க போனீங்க? வீட்டு தெருகளுக்கு போவீங்க? தெருகள் வியாபாரம், கடையா வந்து எதுவுமே இல்லை. இதுக்கு எப்படின்னா உங்களுக்கு வாடகை? இதுக்கு வாடகை உண்டா உங்களுக்கு? எவ்வளவு? 200 ரூபா கட்டணும். முடிச்சுட்டு வந்து கலெக்ஷன் எத்தனை மணிக்கு வருவாங்க? நைட் வந்து வரலாம், இல்லை வந்து கட்டிட்டு தான் உள்ள வரணும்? 10 மணி தான் வரணும். கட்டிட்டு உள்ள வரணும்னு இல்லை, வியாபாரம் முடிச்சதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். சரிண்ணா. இப்போ நம்ம பார்த்த இந்த காய்கறி மார்க்கெட்ல வந்து ஒரு கஸ்டமரா நாம வாங்குறதுல வந்து பிளஸ் என்ன அப்படின்றத வந்து நான் மார்க்கெட்லயே வச்சு சொல்லிட்டேன். மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நாம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான காய்கறியை நாம வாங்குறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த கூறு போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதுல வந்து சில சொத்தைகள் இருக்கும். அதை வந்து நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவா தான் இருப்பாங்க, அதை ரொம்ப பார்த்தா வாங்குவாங்க. ஸோ சில நேரங்கள்ல நாம ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து காய்கறி அப்படிங்கறத வந்து அன்னன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் வந்து அந்த காய்கறி அப்படின்ற ஒரு இதுக்கே வந்து நாம வர்றோம். அப்படி இருக்கும்போது இப்போ ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்ததுனால இந்த மாதிரி மார்க்கெட்ல நமக்கு வந்து என்னன்னா எல்லா பொருளையுமே வந்து ஒரே இடத்துல வாங்கிறோம். வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரே கடையில எல்லா காயுமே கிடைக்குது. கத்திரிக்காயா இருக்கட்டும், உருளைக்கிழங்கா இருக்கட்டும், பீன்ஸ், கேரட்டு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே வந்து ஒரே நாள்ல சமையல் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் நான் சொன்னது ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால நம்ம அதுல வச்சு ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து டெய்லி ஒவ்வொரு காய் வந்து நம்ம குழம்பு வைக்கிறோம். இது வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு மைனஸ் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அண்ட் முக்கியமா வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கசப்பான உண்மை அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா இந்த ஒரு காய்கறி சந்தை வாரத்துல ஒரு நாள் வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 4-5 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கக்கூடிய எல்லா கடைகள்லயும் வந்து வியாபாரம் குறைஞ்சிருச்சு. காய்கறி கடை முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய்கறி கடைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரமே இல்லாம ரொம்ப வந்து மோசமான ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இங்க வந்து நம்ம வந்து காய்கறி வாங்கும்போது மொத்தமா வாங்கிட்டு போயிடுறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து மறுபடியும் இங்கே வந்து வாங்கிறோம். அந்த வாரத்து ஃபுல்லாவே வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அதே வந்து டெய்லி ஒவ்வொரு காய் வைக்கிறதுனால பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆம்பூர்ல இருந்து இந்த பக்கம் மேற்கு வந்து பாத்தீங்கன்னா கடையம் வரைக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சம்பங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க இருந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாங்குளம். சோ இந்த மாதிரி சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கக்கூடிய எல்லா கடைகள்லயும் வந்து பர்டிகுலரா வந்து காய்கறி கடைகள்ல வந்து
வியாபாரம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறி சந்தை வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு வியாபாரம் இல்ல. அது மீறி வந்து வரக்கூடியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காயும் சேர்த்தே வந்து ஒரு 1/4 கிலோ வாங்குறாங்க. நாங்க வந்து மினிமமா ஒரு 10 கிலோவாவது வச்சா தான் எங்களுக்கு வந்து கடையில வியாபாரம் பண்ண முடியும். அப்படி நான் 10 கிலோ வைக்கும்போது வாங்கக்கூடியவங்க வந்து 1/4 கிலோ எல்லாமே சேர்த்து 1/4 கிலோ இல்லைன்னா 1/2 கிலோ வாங்கிட்டு போகும்போது மீதி இருக்கிறதெல்லாம் வந்து சேல் ஆகாம எங்களுக்கு வேஸ்ட் ஆயிருது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்றது எனக்கே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட் வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி வீட்டிலே இருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு நல்லா இருக்கு. பட் இந்த மாதிரி வியாபாரிங்களுக்கு வந்து சுத்தி இருக்கக்கூடிய அந்த 5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய வியாபாரிங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னைக்கு மழையா இருக்கிறதுனால என்னன்னா, இந்த பருப்பு ஐட்டங்கள்லாம் வந்து வரல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கெட்ல போட்டு வச்சுருவாங்க. அந்த ஏலக்காயில இருந்து மளிகை ஜாமான் அந்த துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, மைசூர் பருப்பெல்லாம் கூட பாக்கெட்ல போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு டைம் நான் பார்க்கும்போது அதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு தான் அது இல்ல. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது டோட்டலாவே வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெர்மனன்ட்டா கடை வச்சிருக்கவங்களுக்கு வந்து வியாபாரம் பாதிச்சிருக்கு. ஓகேவா? இதுதான் அந்த கசப்பான உண்மை. இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இவ்வளோதான். நான் இந்த விஷயத்த தான் வந்து நான் அங்க வச்சு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு வந்தாச்சு. டீட்டெயில்டா உங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஓகே கைஸ். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். பாய்.